நாம குதிரையை எடுக்கிறதுக்கு முன்னாடி குதிரையோட காலை வந்து நம்ம முக்கியமா செக் பண்ணோம். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அதுமாதிரி ரைடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து குதிரையோட காலில் இருக்கிற லாடமெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஆணியெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணோம். அப்படி செக் பண்ணலன்னா வந்து நம்ம ரைடிங் போகும்போது, ஏறு சவாரி போகும்போது காலெல்லாம் அடிக்கும், ரத்தம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ காலை செக் பண்ணிட்டு உள்ள மண் இருக்கா, கல் இருக்கா, இல்லை சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து முள்ளெல்லாம் குத்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம க்ளீன் பண்ணோம். காலை வந்து நம்ம இந்த இடத்துல பிடிக்க கூடாது. இங்க நீங்க கையை வச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா கால் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் வேஸ்ட் எல்லாம் சிக்கிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இந்த லைட்டா சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். பின்னங்காலும் சேம் அதே மாதிரி லாடம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுத்தமாக தான் இருக்கு. பின்னங்கால் தூக்கும் போது வந்து கொஞ்சம் சைடு வந்து நம்ம இப்படி இன்னும் தான் தூக்கணும், அப்படியே கிட்ட போய் அப்படிலாம் தூக்கக்கூடாது. ஏன்னா உதைக்கும் போது சப்போஸ் வந்துச்சுன்னா கூட நம்ம மேலே அடி உள்ளாது. ஸோ இதுலையும் நல்லா சுத்தமாக தான் இருக்கு. ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சிட்டியா? அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதான். ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சிட்டு இவ்வளோ நேரம் காலத்துக்கு ஓட்டிய